இப்போ எங்கள் வீட்டில் ரத்த பொரியல் செய்ய போகிறேன். இது சின்ன சின்னதாக 2 ரத்தம் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ரத்தத்தோட சின்ன வெங்காயம் ஒரு 100 150 போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுலேயே போட்டுக்கிறேன். அதோட பெருஞ்சீரகம், சோம்பு இருக்குல்ல, அது நுணுக்கி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதை போட்டு அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லியும் தேங்காய் துருவலும் போட்டு இறக்கிக்கலாம். பச்சை மிளகா போடலாம். எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை எங்கள் வீட்டில், அதனால் போடலை. வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதில் ஒன்று நான் அப்படியே முழுசாக போடலான்னு இருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க சில பேர். நான் அதை 2ஆக உடச்சி ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கிறேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் ரத்த பொரியல். ரத்த பொரியல் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இது என்ன செய்கிறீங்கன்னா, ரத்தத்தை நல்லா 3-4 தடவை முடிகிடி இல்லாமல் கழுவிட்டு அந்த வேஸ்ட்டாக உள்ள தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வெறும் கெட்டியாக இருக்குது பாருங்கள், அந்த ரத்தத்தை மட்டும்தான் போட்டு நான் பிசைஞ்சிக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறமா தான் வேக போட்டேன். உப்பும் போடக்கூடாது. அவங்க ஆடு அறுக்கிறவங்க உப்பு போட்டு தான் ரத்தத்தில் வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ரத்தம் உரையும்னு போட்டு வைப்பாங்க. அதனால் நம்ம உப்பும் போடக்கூடாது. நல்லா இது மாதிரி செஞ்சுக்குங்க. செஞ்சுக்கிட்டு இப்போ தேங்காயும் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். தேங்காயும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா 4 பெரட்டி இறக்கி வைக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரத்த பொரியல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரத்தத்தில் கொஞ்சம் கடலைப்பருப்பும் ஊற வச்சு போட்டுக்கலாம். நான் அது மறந்துட்டேன், நீங்கள் அது மாதிரி போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.